எல்லாமே பழசு, எல்லாமே பழசு. புரிய நான் சொல்லுவது, அன்றைக்கு நான் பாடின பாடல்கள் வேறு, இன்றைக்கு நான் பாடின பாடல் வேறு, அன்றைக்கு நான் படித்த புஸ்தகங்கள் வேறு. ஒரே நாளில 500 பக்கங்களை படித்திருக்கிறேன். அர்த்தமுள்ள இந்து மதம், நிறைய மோவா, நிறைய ஜெயகாந்தன், நிறைய படித்தது உண்டு. நான் இன்றைக்கு ஆண்டு ஏற்றுக்கொண்ட 56 ஆண்டுகளிலே வேதத்தை தவிர எந்த ஒரு புஸ்தகத்தை படித்ததில்லை. வேதத்துக்கு இணையான புஸ்தகங்கள். நான் சொல்லுற வார்த்தை நியூ லார்ட். சொல்ல வந்த வார்த்தை தெரியுமா? இஸ் நாட் a நியூ லார்ட், இஸ் a ட்ரூ லார்ட் அண்ட் லிவிங் லார்ட். இவர் யார் என்று சொன்னால் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், உத்தரவு உள்ளவர். அது அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. உம்முடைய தேவன், என்னுடைய தேவன். இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் அது அறிக்கை. உம் தேவன், என் தேவன். இதை கேட்டுக்கொண்டு வாழ்வது பிள்ளையே, a new Lord. அடுத்த குறிப்பு, மாற்றங்கள் நிகழ வேண்டுமானால் நோ லிமிட்ஸ். சொல்ற வார்த்தை 17 வாசிக்கிறேன். 17, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. அடுத்தவாங்க, அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் விட்டு என்னை பிரித்தால் அதற்கு கர்த்தர் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். எவ்வளவு பெரிய ஒரு தீர்மானம், எவ்வளவு பெரிய அர்ப்பணம். திரும்ப வார்த்தை படிக்கிறேன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும். வாழ்க்கை என்பது அன்பானவர்களே லேசானது அல்ல. பாடுகள், போராட்டங்கள். ஆரம்ப சொன்னேன், மரணமே இல்லாமல். எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாசமோ, மோசமோ, பசியோ, பஞ்சமோ, பட்டினியோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது. இது சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வார். பாருங்க, எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறாள். அதிகமாக செய்வார். நான் சொல்லுங்க வார்த்தை நோ லிமிட்ஸ். அதாவது என்ன நடக்கும் தெரியாது. அந்த வார்த்தை படிக்கிறேன். மரணமடையும் வரை, அடை வரை தெரியாது. நாளைக்கு எனக்கு தெரியாது வாட் வில் ஹேப்பன். ஆனால் சொல்லுகிறார் அந்த கருத்து, நோ லிமிட்ஸ். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. நோ லிமிட்ஸ். என்ன வந்தாலும் எது வந்தாலும் கவனிங்க, என்ன வேணா வரலாம், எது வேணா வரலாம். வாழ்க்கையின் அந்த காலம், இந்த கோர்ஸ் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையின் காலங்களில என்ன வந்தாலும், மரணம் வந்தாலும், அவர் சொல்கிற வார்த்தை மரணம் தான் வாழ்க்கையின் முடிவு. அவர் சொல்கிறார், மரணமே வந்தா கூட